என்பது மிக மிக அவசியம். ஒரு பள்ளியை பொறுப்புணர்வு மாணவர்களை உருவாக்குவது ஆசிரியர்கள் ஆவர். ஆசிரியர்களுக்கு மிக மிக தூணாக நிற்பது கடமை மாணவர்களே ஆவர். கடமை மாணவர்கள் ஆசிரியர்களுக்கு மிகவும் உதவியாகவும் மாணவர்களுக்கு கட்டொழுங்கமிக்க மாணவர்களாகவும் திகழ்கின்றனர். கடமை மாணவர்களுக்கு பின் எதிர்காலத்தில் அவர்கள் பெரிய ஒரு பொறுப்புணர்வை பங்காற்றுவார்கள். நன்றி. இன்னைக்கு பொறுப்பு மாணவர் நியமன விழா நடக்குது. அதனால்தான் இன்னொன்னு நச்சாண்டுதும் இறந்து வாங்கினாங்களா. எனக்கு ரொம்ப ரொம்ப மகிழ்ச்சியா இருக்கு. ஓ அப்படியா? நம்மளும் கடமை மாணவர்கள் தானே. வா, நம்மளும் அந்த நற்சான்றிதழை பெற்றுக் கொள்ளலாமா? நம்ம 2 பேரும் கலந்துக்கலாம். நீங்களும் பாருங்க. புக்கெட் மிர்தாஜாம் தமிழ் பள்ளியின் 2025ஆம் ஆண்டு பள்ளி தவணைக்கான கடமை மாணவ நியமன விழா கடந்த 19ஆம் திகதி புதன்கிழமை சிறப்பாக நடந்தேறியது. காவல்துறை அதிகாரி திரு சண்முகம் கண்ணன் இந்நிகழ்ச்சிக்கு சிறப்பு பிரமுகராக வருகை புரிந்திருந்தார் என்பது குறிப்பிடத்தக்கதாகும். மேலும் இந்நிகழ்ச்சியை சிறப்பு செய்ய பெற்றோர் ஆசிரியர் சங்க தலைவர் திரு ஜெயராமன் அவர்களும் துணைத் தலைவர் திரு ஜீவா அவர்களும் வருகை புரிந்தனர். இந்நிகழ்ச்சியை ஆசிரியர் திருமதி லோகேஸ்வரி ராஜேந்திரன் அவர்கள் சிறப்பாக வழிநடத்தினார். இந்நிகழ்ச்சியின் முதல் அங்கமாக மாணவன் சாஸ்தா லோகேஸ்வரியால் கடவுள் வாழ்த்து பாடப்பட்டது. பிறகு பள்ளியின் தலைமையாசிரியர் திருமதி புஷ்பவதி நாகலிங்கம் அவர்கள் கடமை மாணவர்கள் எவ்வாறு பொறுப்புடன் நடந்து கொள்வது தனது உரையில் எடுத்துரைத்தார். தொடர்ந்து முகாமையாளர் விமரிசையாக இந்நிகழ்ச்சியை துவக்கி வைத்தார் எனலாம். பள்ளி தலைமையாசிரியர், துணைத் தலைமையாசிரியர்கள், பெற்றோர் ஆசிரியர் சங்க தலைவர் மற்றும் துணைத் தலைவர் சேர்ந்து அணிச்சலை வெட்டி இந்நிகழ்ச்சியை மேலும் அழகு சேர்த்தனர். அதனைத் தொடர்ந்து சிறப்பு விருந்தினராக வருகை புரிந்திருந்த காவல்துறை அதிகாரி திரு சண்முகம் கண்ணன் கடமை மாணவர்கள் பள்ளிக்கு எவ்வளவு முக்கியம் என்பதை தன் உரையில் வலியுறுத்தி கூறினார். கடமை மாணவர்கள் அனைவருக்கும் தங்களின் பணியை சிறப்பாக செய்யும்படி தெரிவித்துக் கொண்டார். தேர்ந்தெடுக்கப்பட்ட அனைத்து கடமை மாணவர்களுக்கும் நற்சான்றிதழ் வழங்கப்பட்டது. தலைமை மாணவனாக மோதகன் சிவாஜி ஆறுமுகம் பொறுப்பேற்றார். துணைத் தலைமை மாணவியாக லஷ்மிதா கணேசன் பொறுப்பேற்றார். அவர்கள் இருவருக்கும் தலைமையாசிரியர், காவல்துறை அதிகாரி, பெற்றோர் ஆசிரியர் சங்க தலைவர் மற்றும் துணைத் தலைவர் அனைவரும் தலைமை மாணவ பெயரட்டையை வழங்கி சிறப்பு செய்தனர். தலைமை மாணவன் அனைவரின் முன்னிலையிலும் உறுதிமொழி வாசித்தான். அனைத்து கடமை மாணவர்களும் உற்சாகமாகவும் உறக்கமாகவும் உறுதிமொழியை பின்தொடர்ந்து வாசித்தனர்.
கல்வியிலும் சிறந்து விளங்கி காலம் நேரம் தவறாது எங்கள் கடமைகளை செவ்வன செய்வோம் என்று உறுதியளிக்கிறோம். மாலை பிரிவு மாணவர்களாகிய ஆண்டு 2 மற்றும் ஆண்டு 3 மாணவர்களில் தேர்ந்தெடுக்கப்பட்ட கடமை மாணவர்களுக்கும் நற்சான்றிதழ் வழங்கப்பட்டது. இந்நிகழ்ச்சியை சிறப்பிக்க காவல் அதிகாரி திரு சண்முகம் அவருடன் திருமதி நூர் அஃபிகா கடமை மாணவர்கள் எப்படி இருக்கணும்னு நீங்க நினைக்கிறீங்க? வணக்கம் துர்காஸ்ரீ. முதலாவதாக இன்று கடமை மாணவர்கள் என்று தேர்ந்தெடுக்கப்பட்ட அனைத்து மாணவர்களுக்கும் வாழ்த்துக்கள், பாராட்டுக்கள். கடமை மாணவர்கள் என்பது ஒரு பெரிய பொறுப்பு. அவர்கள் மற்ற மாணவர்களுக்கு ஒரு முன் உதாரணமாக இருக்க வேண்டும். மற்றொன்று அவர்களுடைய கடமைகளை செவ்வன செய்ய வேண்டும். தனக்கு கொடுக்கப்பட்ட கடமைகளை பொறுப்புடனும் பிறகு கான்ஃபிடென்ட், அதுதான் ரொம்ப முக்கியம். கான்ஃபிடென்ட், ஏன்னா அந்த கான்ஃபிடென்ட் இல்லைன்னா, அந்த தைரியம் இல்லைன்னா மற்ற மாணவர்களிடம் போய் அவங்களுக்கு கட்டளையிடுறதுக்கோ அல்லது ஒரு வகுப்பறை ஆசிரியர் இல்லாத நேரத்தில் அந்த வகுப்பறையை பார்த்து கொள்வதுக்கோ அந்த கான்ஃபிடென்ட் இருக்காது, அந்த தைரியம் இருக்காது. ஸோ அது மிகவும் முக்கியம். ஸோ இந்த மாணவர்கள், இன்றைக்கு தேர்ந்தெடுக்க மாணவர்கள்ட்ட இந்த குணங்கள் நிறைய இருக்கும் என்று எதிர்பார்க்கிறேன். மீண்டும் தேர்ந்தெடுக்கப்பட்ட மாணவர்கள் அனைவருக்கும் வாழ்த்துக்கள். ஐயா, கடமை மாணவர்கள் என்றால் என்ன? கடமை மாணவர்கள் நீங்கள் என்ன சொல்ல விரும்புகிறீங்க ஐயா? வணக்கம். கடமை மாணவர்களுக்கு நம்ம ஒன்று சொல்லணும். கடமை மாணவர்கள் என்றைக்குமே ரொம்ப ஒரு கண்டிப்பாக இருக்கணும். பள்ளிக்கூடத்தில் கண்டிப்பாக இருக்கணும். இன்னொன்று கடமை மாணவர்கள் என்றைக்குமே தலையிலேருந்து கீழே வரைக்கும் சுத்தமாக இருக்கணும். அவங்க கண்ட உடுப்புங்களோ ஷூவோ தலைமுடியோ எல்லாம் சுத்தமாக இருக்கணும். நம்ம ஒரு எடுத்துக்காட்டாக இருக்கணும். கடமை மாணவர்கள் ஒரு எடுத்துக்காட்டாக இருக்கணும். கடமை மாணவர் நியமன விழாவில் கலந்து கொண்டு சிறப்பாக நடந்து முடிந்தது. ஆகையால் கடமை மாணவர்களின் பொறுப்புணர்வை பற்றி சில தகவல்களை அளித்துக் கொள்ளுமாறு நான் உங்களுடன் கேட்டுக்கொள்கிறேன். வணக்கம். இன்னைக்கு பார்த்துட்டிங்கன்னா ஒரு தொற்றுவாக்கு சங்க தலைவரின் முறையில் எல்லாருக்கும் ஒரு முதல்ல வாழ்த்துக்கள். இன்றைக்கி மிக சிறப்பாக இந்த மாணவர் பொறுப்பு நியமனம் சிறப்பாக நடந்திருக்கு. இதுக்கு ஏற்பாடு கொடுத்து செஞ்ச அனைவருக்குமே முதல்ல வாழ்த்துக்கள். மற்றும் இதை புதிய செய்தியை நல்லபடியாக முடிச்சு கொடுத்த அனைவருக்குமே நன்றி. இன்றைக்கி பார்த்துட்டிங்கன்னா மாணவர்களுக்கு இந்த பொறுப்பு கொடுத்துருக்காங்க. இது நம்ம மாணவர்கள் பொறுப்பெடுத்த மாணவர்களை என்றைக்குமே எந்த ஒரு பாராபட்சமும் இல்லாமல் அவங்க கடமையை கரெக்டாக செய்யணும். அதுதான் முதல்ல முக்கியம். அதே சமயம் அந்த மாணவர்கள் மற்ற மாணவர்களுக்கு உதாரணமாக இருக்கணும். அதுதான் முதல்ல அவங்க முக்கியம். அவங்க கரெக்டாக இருந்தால் தான் அவங்க பின்பற்றக்கூடிய மாணவர்கள் அது கரெக்டாக இருப்பாங்க. அவங்களுக்கு ஒரு முக்கியமான பொறுப்பு இது. அவங்க கடமையை செவ்வனே செய்வாங்கன்னு எதிர்பார்க்கின்றேன். நன்றி, வணக்கம். முதலில் தேர்ந்தெடுக்கப்பட்ட அனைத்து மாணவர்களுக்கும் ஒரு நன்றியை தெரிவித்துக்கிறேன். ஸோ அவங்களோட தேவை பள்ளிக்கு கண்டிப்பாக தேவை. தேர்ந்தெடுக்கப்பட்ட மாணவர்கள் அவங்க கடமையை செம்மன ஆற்றுவார்கள் என்று எதிர்பார்க்கிறேன். அனைத்து மாணவர்களுக்கும் வாழ்த்து சொல்கிறேன். நன்றி. கடமை மாணவர் நியமன விழா சிறப்பாக நடந்து வருகிறது. ஆகையால் கடமை மாணவர்களுக்கு நீங்கள் என்ன சொல்ல விரும்புகிறீர்கள் என்று நான் நினைக்கலாமா? வணக்கம். வாண்டின் கடமை மாணவர் நியமன விழா சிறப்பாக நடந்தேறியது. இப்பள்ளியின் கட்டுழுங்க ஆசிரியருங்கிற முறையில் என் தலைமையில் இந்த நிகழ்வு நடந்தேறியது. கிட்டத்தட்ட 50க்கும் மேற்பட்ட கடமை மாணவர்கள், அனைத்து கடமை மாணவர்கள் அனைவருக்கும் நியமன சான்றிதழ் வழங்கப்படுவதில் நாம் தேர்ந்தெடுக்கிறோன்னு ஒரு மிகவும் நம்பிக்கையுடன் சொல்லலாம். அவர்கள் தத்தம் கடமைகளை சிறப்பாக செய்வார்கள் என்று நான் வாழ்த்துக்கள் கூறுகிறேன். நன்றி, வணக்கம். ஆசிரியர்கள் தேர்ந்தெடுத்திருக்கனால நீங்கள் ஆசிரியருக்கு என்ன சொல்ல விரும்புகிறீங்க? வணக்கம் துர்காஸ்ரீ. முதலில் என்னை சூஸ் பண்ண ஆசிரியருக்கு நான் மிக்க நன்றி சொல்கிறேன். அதுக்கப்புறம் என்னோட மனதோட மிகவும் மகிழ்ச்சியாகவும் உற்சாகமாகவும் இருக்கிறது. என் பள்ளிக்கு நான் நிறைய பெருமை சேர்ப்பேன் உறுதியளிக்கிறேன். மற்றும் என் கடமை மாணவர்களை நான் நல்ல வழியில் கொண்டு செல்கிறேன். நன்றி.
லக்ஷ்மிதா, இன்று நீங்கள் வந்து ஒரு சிறப்பான நிகழ்ச்சியில் வந்து ஆசிரியர்கள் மத்தியில் நீங்கள் வந்து துணை தலைமை கடமை மாணவராக தேர்ந்தெடுக்கப்பட்டீர்கள் அல்லவா? இன்று நீங்கள் வந்து நற்சான்றிதழையும் பதவியையும் பெற்றுக்கொண்டிருக்கிறீர்கள். அதை பற்றி நீங்கள் சில தகவல்களை அளிக்குமாறு நான் கேட்டுக்கொள்கின்றேன். வணக்கம் திவ்யாராய், நான் வந்து ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்கேன். முதல்ல வந்து எனக்கு ஓட் போட்ட எல்லா டீச்சருக்கும் நான் நன்றி கூற விரும்புகிறேன். அப்புறம் என் பெற்றோருக்கும் ஆசிரியருக்கும் நான் நன்றி கூறணும். அப்புறம் என்னோடய கடமை குழுவை வந்து நான் வந்து சரியாக அவங்களோட எல்லா கடமையும் செய்கிற மாதிரி பார்த்து பண்ணுவியாரு. நன்றி. சில தகவல்களை அளித்ததுக்கு மிக்க நன்றி லக்ஷ்மிதா. கடமை மாணவர் நியமன விழா காலை பிரிவிலும் மாலை பிரிவிலும் சிறப்பாக நடந்தேறியது எனலாம். கடமை மாணவர்கள் என்பது ஒரு பள்ளியின் கற்றொழுங்கிற்கு முதுகெலும்பாக அமைகிறார்கள் என்பது வெள்ளிடைமலை. ஆகையால் இப்பொறுப்பினை அனைத்து மாணவர்களும் சரியாக செய்ய வேண்டும் என்பது பள்ளியின் முதன்மை நோக்காகும். ஆகையால் மாணவர்கள் தங்களின் பொறுப்புகளை செவ்வன செய்து பள்ளிக்கு நற்பெயர் ஈட்டித் தர வேண்டும். தாய்மொழியை சுவாசிப்போம், தமிழ் பள்ளியை நேசிப்போம், தேர்ந்தெடுப்போம். கடமை மாணவர் நியமன விழா சிறப்பாக நடந்து முடிந்தது. கடமை மாணவர் நியமன விழாவை சிறப்பாக நடத்தி முடித்து வைத்த அனைத்து ஆசிரியர்களுக்கும் எங்களின் மனமார்ந்த நன்றிகள் மற்றும் நற்சான்றிதழை பெற்றுக்கொண்ட கடமை மாணவர்களுக்கும் எங்களின் மனமார்ந்த வாழ்த்துக்களை கூறிக்கொள்கின்றோம். இத்துடன் மின்னியல் கருவ நடுவ அலைவரிசையில் இந்நிகழ்ச்சியில் மீண்டும் உங்களை சந்திக்கின்றோம். நான் திவ்யராய் புஷ்பராஜன்.